வணக்கம். என் பேர் கந்தசாமி விநாயகமூர்த்தி. குமார் என்று சொன்னால்தான் இந்த குறிச்சில் கூடுதலாக வந்தோம். என் பேர் நான் கடந்த 41 ஆண்டு காலமாக சுவிட்சர்லாந்தில் தலைநகர் பெர்னில் வாழ்ந்து வருகிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து நான் கடந்த 25 ஆண்டு காலமாக தொழில் முனைவோராக இருந்து இப்பொழுது சுதந்திர ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற FDP கட்சியின் பேர்ன் மாநில கண்டோன்றாக பேர்ன் மாநில பாராளுமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். எங்களுடைய கட்சியை பற்றி சொல்றேன்னு சொன்னால், எங்களோட கட்சி வந்து ஒரு நடுநிலையான கட்சி. சுயமாக அதாவது எந்த விதமான தடையும் இல்லாமல் மக்கள் சுயமாக சிந்தித்து அரசியல் தலைவர்கள் எதுவும் இல்லாத முறையில் ஜனங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கட்சி. அந்த கட்சியில நான் போட்டியிடுறேன். எங்களுடைய கூடுதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டி நான் நிற்கிறேன். குறிப்பா பேர்ன் மாநிலத்தில் எந்த பகுதியில நீங்கள் போட்டியிடுறீர்கள்? எந்த பகுதியில நீங்கள் போட்டியிடுறீர்கள்? பேர்ன் மாநிலத்தில் வந்து பேர்ன் மிட்டிலாண்ட் ஷூட்னு சொல்லுவாங்க. பேர்ன் மத்திய தெற்கு பகுதியில் உதாரணமாக அந்த கொனிஸ் லீவர்ஃபெல்ட், அங்கால பெல், பாபன், கேர்சாத், மின்சிங்கன், ரூபிகன், விக்ட்ராக், இந்தியாவில் பக்கம் நீடர்வாங்கன், ஓப்பர்வாங்கன், ரிக்கிஸ்பேர் அந்த ஏரியாவில் நான் போட்டியிடுறேன். நீங்கள் இப்போது FDP சுதந்திர ஜனநாயக கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றீர்கள். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், ஒரு ஜனநாயக கட்சி மக்களை சுதந்திரமாக வாழ்கின்ற வகையில் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிற கட்சி என்று. ஆனால் கடந்த காலங்களில் குறித்த கட்சி மீது பொதுவான விமர்சனம் குறிப்பாக SP தரப்பால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அல்லது வெளிநாட்டவர்கள் தொடர்பில் ஒரு முரண் கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சி என்று. ஆனால் உங்களுடைய கட்சி ஜனநாயக பண்போடு இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அந்த முரண்நிலை தொடர்பில் என்னதான் உண்மையில் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு? நீங்க கொடுக்கின்ற கொள்கையை இன்னும் ஒரு கட்சி எதிர்க்கின்றது, அப்படி என்றால் அதில் என்ன இருக்கின்றது? இந்த கேள்வி உங்களிடம் நான் எதிர்பார்க்கவில்லை. என்னென்று சொன்னால், பதில்கிட்டே கேள்வி கேட்கிறீர்கள். அதன் அர்த்தம் என்னன்னா, நான் தான் பதில். அதுக்கு நான் ஒரு வெளிநாட்டை பூர்வமாக கொண்டனான். இந்த நாட்டில் பிறக்கவில்லை, இந்த நாட்டில் ஆரம்ப கல்வி பயிலவில்லை. என்னை அவர்கள் அதாவது ஒரு கெமெண்ட பார்லிமெண்டோ கெமெண்டராக இல்லாத பங்கு பெற்றாத என்னை ஒரு கண்டோன் பாராளுமன்ற வேட்பாளராக அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னால், இந்த கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்று எப்படி கூற முடியும்? முதலாவது. இரண்டாவது, முதல் இந்த சுவிஸ் நாட்டிலேயே ஒரு புண்டஸ்ராட் வந்து வெளிநாட்டை பூர்வமாக கொண்டவரைத்தான், வெளிநாட்டை பூர்வமாக கொண்ட ஒரு மனிதரை புண்டஸ்ராட் ஆக்கின ஒரே ஒரு கட்சி FDP கட்சி. FDP கட்சி வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி அல்ல. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கலாம்னா 10 பேர் 20 பேர் வரக்கூடிய அளவில் இருக்குமென்னு சொன்னா அது எல்லாருமே எதிர்பார்க்கிறது. பொதுவாக இந்த நாட்டின் சுதந்திரம், பாதுகாப்பு, அந்த விடயத்துல எல்லா கட்சிகளுமே சார்பாக தான் இருக்கு. எல்லா கட்சிகளுமே ஒரே கொள்கையைத்தான் இருக்கு. வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி இல்லை. வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டு முன்னுக்கு வருகிற பொழுது அது பொதுவாக மற்ற கட்சியை போல இந்த கட்சியும் மற்ற வெளிநாட்டவர்களுக்கு பெரிய சந்தர்ப்பங்கள் அளித்திருக்கு. நான் முதல் சொன்னது போல வெளிநாட்டை பூர்வமாக கொண்டவருக்கு ஒன்று சார்பாகவே கொடுத்திருக்கு. நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட அந்த கட்சி தொடர்பில் நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து தான் நான் இப்போது உங்களிடம் முன்வைக்கப்பட்டது. இன்னும் ஒரு கருத்து, நீங்களும் தொழில் முனைவராக இருக்கின்றீர்கள். 2025ஆம் ஆண்டில் பல தொழில் நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பில் ஒரு முரண்நிலை இருக்கின்றது. குறிப்பாக SP கட்சியினுடைய ஒரு கடுமையான நிலைப்பாடு தான் அந்த வெளியேறதுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன? அது தொடர்பு எங்களுடைய கட்சி இந்த நிலைப்பாட்டை எங்கள் கட்சி மிகவும் தீவிரமாக வெறுக்கிறது. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், தொழில் முனைவர்களுக்கு ஒரு நாடு முன்னேறப்படும் சொன்னால் தொழில் முனைவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். தொழில் முனைவருக்கு ஒருவர் தொழில் தொடங்குகிற பொழுது அதுக்கு அந்த தொழில் தொடங்குறவர்களுக்கு கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான உதவிகள் செய்யப்படும், முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. அடுத்தது வரி குறைப்பு செய்யப்படும். மற்றது அவைகளுக்கு வந்து இந்த இனோவேஷன், அதாவது இந்த புதிய தொழில்நுட்ப வசதிகள் செய்து கொடுக்கப்படும். அப்படியான விஷயங்கள்ல எங்களோட கட்சி மிகவும் ஆர்வமாகவும்
மிகவும் துணிகரமாக செயல்படுகிறது. இந்த எஸ்பி கட்சியினுடைய நீங்கள் சொன்ன கருத்து உண்மையான கருத்து. பல நிறுவனங்கள் இந்த சுவிஸ் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து இவையுடைய இந்த வரி விதிப்பு சட்டங்கள் இன்னும் பல இருக்கின்றன. எங்களுடைய கட்சி கூடுதலாக தொழில் முனைவோரை கூடுதலாக ஊக்கப்படுத்துவதும், பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்குவதும், மற்றது பாதுகாப்பு விஷயங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் அவற்றை அறிமுகப்படுத்துகிற இந்த எஃப்டிபி கட்சி தீவிரமாக இருக்கு. அகதியாக வந்தவர்கள் அகதியாகவே சாகக்கூடாது என்று நீங்கள் உங்களுடைய ஒரு செய்தி பிரிவிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த செய்தி இப்போது சமூக வலைத்தளங்களிலே பரவி கொண்டிருக்கின்றது. ஆனால் அகதிகள் தொடர்பில் அகதிகளுக்கு நாங்கள் தான் சார்பென்று ஒரு கட்சி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வாறு இல்லை என்று முன்னர் நான் கேட்டது போன்று உங்களுடைய கட்சியை நீங்கள் நியாயப்படுத்தினாலும் உங்களுடைய கட்சியின் சார்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அல்லது ஒரு ஈழத்தமிழனாக அதற்குள் உங்களால் எப்படி இருக்கக்கூடிய உணர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, ஏரியவர்களின் உணர்வுகள். அதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட சொல்ல வேண்டி வரும். உதாரணத்துக்கு இந்த சுவிஸ் நாடு இதனுடைய ஸ்திரத்தன்மை. இப்போ நீங்கள் சுவிஸ் நாடு தலைநகர் எங்கேயாவது ஐரோப்பாவில் ஒரு நாட்டில் ஒரு தலைநகரோ காரை திறந்து விட்டு போக முடியுமா? போக முடியாது. ஏதாவது ஒன்று ரெண்டு விதிவிலக்கு இருக்கு. நாங்கள் காணொலி பார்க்குறாங்க, அது தவறாடக்கூடாது, விதிவிலக்கை எடுத்துக்கொள்ளுவோம். அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இந்த நாட்டை வச்சிருக்கிறாங்க. பொதுவாக எல்லோருமே தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு மற்றது வெளிநாட்டவர்களை வந்து கூடுதலாக வரவேற்கிறது இந்த நாட்டிடம் காணாது. அது அந்த வகையில் அவர்கள் நாட்டின் நலன் கருதி வெளிநாட்டவர்களை மட்டுப்படுத்தி வரவேற்கிறதும், வெளிநாட்டவர்கள் இல்லாமல் சுவிஸ்ல பெருசாக எதுவும் செய்ய இல்லாத எல்லாருக்கும் தெரியும், மட்டுப்படுத்தி உண்மையான அகதிகளை ஏற்றுக்கொள்றாங்க. உங்களுக்கு தெரியும், சுவிஸ் தூதரகத்துல அங்க போய் முறையிட்டு அங்கிருந்து விசா எடுத்து அங்கிருந்து ராஜ மரியாதையோட இங்க வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனிதாபிமானத்துக்கு பேர் போன இந்த சுவிஸ் நாடு இப்பவும் வெளிநாட்டவர்கள் உதவி செய்து கொண்டான் இருக்கு. எத்தனையோ பேர் அங்கிருந்து இலங்கையிலிருந்து இங்க வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் வெளிநாட்டவர்களுக்கு எதிரானது என்று சொல்றதுக்கு இல்லை. இந்த இவர்கள் வந்து கூடுதலான குற்றம் செய்கிறவர்களுக்கு கிரிமினல் சொல்வார்கள், அவர்களுக்கு தான் கூடுதலான எதிர்ப்பை ஒழிய மற்றபடி வெளிநாட்டவர்களுக்கு பெரிய அளவுடைய எதிர்ப்புன்றா முதல் சொன்னபடி வெளிநாட்டவர்கள் ஒரு அமைச்சர் அமைச்சிருக்க முடியாது, ஒரு புண்டஸ்ராட் அமைச்சிருக்க முடியாது. நீங்க இந்த அரசியலுக்குள்ள வாரத்துக்கு உங்களுக்கு ஆர்வமா இருந்த விஷயம் என்ன? அரசியல்ல இருந்து வர்றதுக்கு ஆர்வம்னு சொன்னால் பலதரப்பட்ட அடிப்படையில இங்க பல அமைப்புகள் பல குழுக்கள் எல்லாமே இயங்குது. ஆனால் ஒரு நாட்டில முதல்ல அந்த நாட்டோட சேர்ந்து இருக்கணும். அடுத்தது அந்த நாட்டின் பொருளாதாரத்தோட எங்களோட பங்களிப்பு இருக்கணும். இந்த அவைகளோட கலாச்சாரம் வந்து எங்களோட கலாச்சாரம் வேறையா இருந்தாலும் கூட நாங்கள் அவைகளோட சில விஷயங்களை இணைஞ்சிருக்கிறோம். அரசியலும் வந்து ஒரு மிக முக்கியம். பொருளாதாரத்துல பங்களிப்பு இருந்தாலும் அரசியல் வந்து ஒரு இனத்துக்கு அரசியல் மிக மிக முக்கியம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நானா தேடி போயிட்டு சந்தர்ப்பம் என்ன தேடி வந்தது. அது எதிர்காலத்துல எங்களோட இனத்துக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அவர் கேட்ட உடனே நான் ஒரு காரணம் கூட மறந்தாலும் இது ஓமன் சொல்லிட்டேன்னு சொன்னால், எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து கூடுதலாக எல்லா துறையிலுமே நல்ல நிலையில வந்திருக்கிறார்கள். வைத்தியர்களாக, பட்டதாரிகளாக, பொருளியலாளராக எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அரசியல நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் வர வேணும். என்னுடைய பங்களிப்பு இந்த எஃப்டிபி கட்சியில கொஞ்சம் பேர் இருக்கு, ஒன்றரை பேர் இருக்கிறாங்க தெரியும். பெரிய அளவில் இல்லாதபடியா அந்த கட்சியில நான் இந்த இதில் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு வரவேணும் பண்றதுக்காக இந்த கட்சியில இருக்கு. தமிழினத்துக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. இப்ப உங்களோட பதில இருந்து என்ன நன்மை கிடைக்கும்? இது நன்மைன்னு சொல்லி இப்ப இலங்கை இந்தியா மாதிரி நாங்கள் எதுவும் வாக்குறுதி ஒன்றும் அளிக்க முடியாது. கூடுதலாக நாங்கள் அந்த கட்சியில நாங்கள் பிரதிநிதித்துவம் சொல்றது, அந்த பிரதிநிதித்துவம் இருக்குமா இருந்தால் அது சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொரு வேலை திட்டங்களை செய்யலாம். அதெல்லாம் வெளிப்படையா சொல்லிடாது. இனத்திற்கு அரசியல் முக்கியம் என்று நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள். ஆனால் இது ஒரு முரண்நிலையான வினாவாக இருக்கலாம். இனம் சார்ந்து ஒரு ஈழத்தமிழராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு சில வரையறைகள் அல்லது சில கட்டுப்பாடுகள் இருக்கு, கட்சி சார்ந்தும் இந்த நாடு சார்ந்தும். அதனை சார்ந்து ஈழத்தமிழர்கள் தொடர்பில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய புரிதல் என்னவாக இருக்கிறது?
இது ஒரு நல்ல கேள்வி. அந்த புரிதல் வந்து அவர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னு சொன்னால், என்ன எடுத்தது காரணம் வந்து நான் ஒரு தொழில் முனைவோர், அதுதான் முக்கிய காரணம். இப்படியானவர்கள் வந்து தங்களோட கட்சிக்கு வர வேணும் என்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்கு கூடுதலானவர்கள். இப்போ ஈழத்தமிழர்கள் வந்து ஆரம்பத்தில் பொதுவாக இத்தாலியன் சேர்ந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றது கொஞ்சம் நாட்டை சேர்ந்த எல்லாருமே இந்த வெறுப்பு அவைகளுக்கு ஒரு பெரிய வெறுப்பை சம்பாதிச்ச காலங்கள் இருக்கு. ஈழத்தமிழர்களும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர்கள் தான். இப்பொழுது ஈழத்தமிழர்கள் நல்ல முன்னேறி இன்டகிரேஷன் என்ன சொல்றது நல்ல வளர்ச்சி அடைந்து வந்திருக்கார்கள். அப்படியான நாட்களை இந்த கட்சி வரவேற்கிற பொழுது அந்த கட்சியின் எங்களுடைய திறமைக்கு தக்க மாதிரி அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்கள் எங்களுக்குரிய மரியாதையும் கிடைக்கும். அது எதிர்காலத்தில் வந்து இப்போ உடனடியாக இப்பதான் அரசியலுக்கு நாங்கள் என்ன பொறுத்தவரை இப்பதான் நான் அரசியலில் ஈடுபடுறேன். இன்னும் எங்களோட சமூகத்திலிருந்து கூடுதலான பங்களிப்புகள் வரையிருக்கின்ற அதனுடைய பிரதிபலிப்பு வித்தியாசமா இருக்கு. அதாவது எங்களோட சமூகத்தினுடைய ஈடுபாடு குறித்த கட்சியோடு அதிகரிக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய புரிதலினுடைய தன்மை மாறுபடும், கட்டாயம் மாறுபடுகின்ற பொழுது நாங்கள் அது சம்பந்தம் முதல்வர் கேட்ட கேள்விக்கு நான் எதையுமே அது வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அதன் பிறகு எங்களுக்கு கூடுதலான ஒத்துழைப்பு கொடுத்தா சாதாரணம் தானே, ஜனநாயகம் தானே. கூடுதலான ஒத்துழைப்பு கொடுக்க வந்து எங்களுக்கு அவையுடைய பிரதிபலிப்பு வித்தியாசமா இருக்கும். இப்போது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மத்தியில் இந்த புரிந்துணர்வு அல்லது இந்த புரிதல் அவர்கள் மத்தியில் இந்த குறித்த கட்சி சார்ந்து வந்துவிட்டது. கூடுதலானவர்கள் வந்து அவர்கள் அனைவரும் நாம் நினைக்கிறோம் உங்களோட நட்பாக பழகக்கூடியவர்கள். அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொல்லினால், எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் சொன்னார், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை எல்லோரும் சகோதரர்களா நான் நினைக்கிறேன். அவர்கள் அப்படித்தான். ஆனா ஒவ்வொரு குழுக்கள் ஒவ்வொரு அமைப்பு சார்ந்து இருப்பார்கள். சகோதர மாதிரி சில நேரிடர்கள் இருக்கும், அவைக்குள்ள சின்ன இதுகள் இருக்கும். சில நேரங்களில் ஒன்றுபடுவார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், எங்களுக்குள்ள 1-2 பிரச்சனை இருக்கு, ஆனா குமாரன் என்றபடியா நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம். குமாரனுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு உதவி செய்வோம், எல்லாரும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். அந்த வகையில எங்களுடைய ஈழத்தமிழர்கள் புரிதலோடு இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள். நிச்சயமாக அவருடைய தமிழருடைய பிரதிநிதித்துவம் இந்த முறை கண்டோன் பாராளுமன்றத்தில் வரும் என்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய சார்ந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழர்களுடைய வாக்கு மட்டுமா ஏனையவர்களுடைய வாக்குகள் எடுக்கிறதுக்கான உங்களுடைய வேலை திட்டம் என்ன? ஏழைகளுடைய வாக்கு எடுக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கையில். என்னன்னு சொன்னா, நான் தொழில் ரீதியா இருக்கையில் வந்து நிறைய பேர் தெரியும் எனக்கு. அவைக்குத்தான் அந்த இங்க உள்ள அந்த 5 தேர்தல் கோரிக்கைகளை நான் விட்டுருப்பேன். அந்த 5 தேர்தல் கோரிக்கை நான் ஜெர்மன் மொழியில் எழுதி விட்டுருப்பேன். அந்த 5 கோரிக்கைகள் வந்து முதலாவது வந்து wirtschaft and innovation, இரண்டாவது வந்து verkehr and infrastructure, மூன்றாவது வந்து gesundheit and pflege, நாலாவது வந்து ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டோயர், ஐந்தாவது வந்து சூக்கும்ஸ் ஓரியன்டியேட் ஆல்டஸ் பொலிட்டிக். இந்த 5 தலைப்புகளுக்குள்ள நான் நிறைய விஷயங்கள் எழுதி அதைத்தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரமாக நான் முன்வைச்சிருக்கிறேன். இப்போ இங்கே வந்து எங்களுடைய கட்சியில் ஒரு சில ஒரு 7-10 விஷயங்கள் தருவார்கள். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவோம் தவிர நாங்களா யோசிச்சு சொல்ல முடியாது. இதுல ஒரு 10-15 தலைப்பு தந்தாங்கன்னா அதுல நாங்கள் எந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படித்தான் இப்ப நாங்கள் இலங்கை இந்தியா மாதிரி நாங்கள் எங்களோட மனதார யோசிச்சு சொல்லி இல்லாத அவைகளுக்கு அந்த இதுக்குள்ளதான் நாங்கள் போகணும், அதுக்குள்ள நாங்கள் பயணிக்கணும். இப்போது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் இந்த சுவிஸ் அரசியலுக்கு உங்களுக்கு அரசியல் புதிதாக இருக்கின்றது. இதில் நீங்கள் சவால்கள் என்று எதனை கருதுகிறீர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு நெருக்கடி என்று எதனை கருதுகிறீர்கள் இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற காலப்பகுதியில், அல்லது சவால்கள் இல்லை என்று உணர்கிறீர்கள்? எனக்கு பொதுவாக நான் தான் போட்டி. இதுவரைக்கும் எனக்கு போட்டியா நான் யாரையுமே எதிர்பார்த்ததில்லை. அப்படி வறுமனையை சொல்லவும் கூடாது. ஆனால் உண்மையாக தான் எனக்கு சவால்னு சொல்லி பெருசாக எனக்கு உள்ள நேர காலங்கள் கொஞ்சம் சவாலாக இருக்கு. எனக்கு இப்போ இருக்கக்கூடிய நேர காலங்கள் மற்றது இதுக்குள்ள வாதம்னு சொன்னால் அந்த சில இடதுசாரி கட்சிகள்ல எங்களோட தமிழர்கள் வந்து கொஞ்சம் ஊறி போயிருக்கிறாங்க.
அது ஒரு நல்ல ஒரு நீங்க கேட்ட கேள்வி, அது ஒரு சவாலுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இடதுசாரி கட்சியில வந்து இந்த பிழையான அறிவுறுத்தல், பிழையான பிரச்சாரத்துக்கு காரணமாக இந்த கட்சி வெளிநாட்டவர்கள் எதிரான கட்சி அப்படி இப்படி என்று ஏதாவது சொல்லி அந்த சில இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய பாணியிலேயே சொல்லி அது ஒரு சின்ன ஒரு சவால் ஒன்று இருக்குது. மற்றும்படி எனக்கு பெரிய சவால் இருப்பதாக நான் தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. தேர்தல் நெருங்க உங்களுடைய கட்சியையும் உங்கள் மீதான நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்ற விமர்சனங்கள் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் தொடர்பில், குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் அதனை எதிர்கொள்வதற்கு ஏதாவது உங்களிடம் மாற்று திட்டங்கள் இருக்கின்றது? மாற்று திட்டங்கள் சொன்னால் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இப்போ இந்த ஊடகங்கள் மூலமாக வழங்கப்படுத்துறது, ஊடக காணொலி வழங்கப்படுத்துறது. இன்றைக்கி ஒரு சில நண்பர்களுக்கு பற்றி நான் விளங்கப்படுத்தினா அவர் சொன்னால் இப்போ எங்களுக்கு விளங்குது, நான் சொல்கிறேன் சொல்லி என்னுடைய கட்சியில மூத்த அதிகாரி ஒருவர் வந்து இன்றைக்கு என்ன வந்து சந்திச்சு போட்டு சொன்னார், உங்களுடைய செயற்பாடு மிகவும் நன்றாக இருக்கிறது, இங்கே உள்ள மற்றாக்களை விட நீங்கள் நல்லா செயல்படுகிறீர்கள், உரிய காலத்துக்குள்ள உங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நீங்கள் அந்த பிளேயர் போடுறது அதெல்லாம் நீங்கள் நல்லா நேர்த்தியாக செய்திருக்கிறீர்கள், என்னபடியாக மிச்சம் சந்தோஷம் வந்து என்ன பாராட்டிட்டு போனாங்க மத்தியானம் வந்து. அது ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்து கொண்டு அரசியலில் குதித்திருக்கிறீர்கள். அந்த வகையில் 2 பக்கத்தையும் எவ்வாறு சமாளிக்க முடிகிறது? இங்கே இருக்கின்ற பல பேருக்கு ஒரு தொழிலோ அல்லது முனைவராக இருந்து கொண்டு அரசியல் செய்வது என்பது கடினம் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அதோட உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க? அந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் முதல் தம்பி தமிழரசு கேட்ட கேள்வியோட ஒத்துரு வருது. என்ன சவால் சொல்லி எனக்கு நேர பிரச்சனை ஒன்று இருக்கு. இது நீங்க கேட்டது நல்ல ஒரு கேள்வி உண்டு. இதுல தொழில் அதிபர்கள் முந்தைய 2-3 தொழில் இருந்தது. அப்ப அதுல இப்ப கடைசியா ஒரு தொழிலா இப்ப அந்த ஆட்டோமொபைல் தொழில் நான் விட்டுட்டேன். அது வந்து ஒரு பெரிய தொழிலா இருந்தது. அதால இப்ப கொஞ்சம் நேரம் இருக்கு. இப்ப நான் வந்து இந்த என்னுடைய ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ், மற்ற பேங்க் இதெல்லாம் செய்ய விட்டுறேன். முந்தைய விட கொஞ்சம் நேரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு வந்து போதிய நேரம் காணாது. இதுல நீங்கள் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிறது அந்த நேர பிரச்சனைகள். இது நாங்கள் இந்த இதுல வரவேணும், எங்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு எதிர்கால சந்ததிக்கு ஒரு வழிகாட்டு வேணும்ன்றதான் என்னுடைய நோக்கம். அது சரி வரணும் தான் சந்தோஷமா. இப்போ எங்க சொல்லியிருக்கிறீங்க எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்டுன்னு சொல்லி, இப்போ நீங்கள் எதிர்கால சந்ததிக்கான எந்த வகையில் அதை நீங்கள் செய்யலாம்னு யோசிச்சிருப்பீங்களா? வீட்டது அரசியல், அதாவது இப்போ சுவிட்சர்லாந்தினுடைய அரசியலுக்குள்ளாவே ஈடுபடுத்துறதுக்கான எந்த வகையான வேறு திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க? இங்க சட்டம், அரசியல், மற்றது அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், மற்றது தமிழ் தேசியத்துல ஆர்வம், தமிழ் இனத்துல ஆர்வம் உள்ளவர்கள் வந்து பிள்ளைகள் இருக்கு. அவை வந்து இந்த அரசியல்ல ஈடுபட வேணும் என்று அவைக்கு நாங்கள் அறிவுறுத்துறது. அரசியல்ல ஈடுபடுறோம்னா அந்த பொதுவாக இப்ப நாங்க சொல்லுவோம், இந்த பேர்ன், லுட்சர்ன், ஆரோ, சூரி இப்படி 4 இடத்துல இருந்து 4 நேஷனல் அவார்டு வருவார்கள் என்று சொன்னால் அது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இங்கே வளர்ந்து படித்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஆர்வத்தை உருவாக்கி நீங்கள் வாங்கணும், இங்கே வளர்ந்த நீங்க, இங்கே படித்த நீங்க, உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு என்று அவைகளை அரசியலுக்கு நாங்கள் அழைத்து வருவதன் மூலமாக நான் முதல் சொன்னது போல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் அவைகளுக்கும் கொஞ்சம் கூடுதல் அறிவுறுத்தல் செய்ய வேணும். மற்றது அவர்களுக்கும் இப்போ எங்களை விட கூடுதலாக இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள். அதனால அவர்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்காது நினைக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் வேலையை நாங்கள் ஊக்குவிச்சே தெரியும், அவ்வளவுதான். நீங்கள் போட்டியிடு அந்த சுவிஸ் அரசியலில் ஈடுபடுறதால உங்களோட தனிநபர் பொருளாதாரம் மேம்படுமான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இலங்கை இந்தியாவில் நிச்சயம் மேம்படும் தனிநபர் பொருளாதாரம், இங்கேயும் அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா? தனிநபர் பொருளாதாரம் குறையும், மேம்படாது. என்னடா கூடுதலாக இந்தியா உள்ள ஆக்களும் இலங்கையை போல இந்த நன்கொடை வாங்கித்தான் அரசியல் செய்கிறாங்க. என்னோட சேர்ந்து இணைஞ்சு போட்டிடுற எல்லாருமே சுவிஸ்காரர். ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட 75,000 பிராங்க் வந்து அவருக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒருவருமே ஒரு ஸ்பான்சர் தெரியல, என்னுடைய சொந்த காசு தான் செலவழிச்சு கொண்டிருக்கோம். அது முதல்ல இருந்த ஆரம்பத்துக்கு ஒருவர் எனக்கு யாரும் ஒன்றும் தரவும் மாட்டாங்க. சம்பளத்துல அப்படி இலங்கை இந்தியாவில் கூடுதல் சம்பளம் மற்ற இடங்கள். இங்க வந்து
அரசியலுக்கு வந்து இங்க பொதுவாக அந்த கண்ட்ரோல் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து கண்ட்ரோல் இந்த கெமைண்ட பார்லிமெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு சிச்சுக்கு 50 பிராங்க் கொடுப்பாங்க. இந்த நாங்கள் கண்ட்ரோல் ஆட்டுக்கு ஒரு சிச்சு சொன்னா அது ஒரு 3 மணி நேரம் தான் 300-400 பிராங்க் கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு சிச்சுக்கு தான் காசு ஒழிய இங்க மற்ற நாடுற மாதிரி காசு கூட தர மாட்டாங்க. நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தின்படி எங்களுடைய ஆர்வம் காரணமாக எங்களுடைய சமூகம் சார்ந்து நாங்கள் அதை ஒரு சேவை மாதிரி செய்வோம் ஒழிய மற்றபடி இதுக்கு பெரிய அளவில் இதுக்கு வருமானம் வர மாட்டேங்குது.